வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பட்டன் ஹோல் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷினோட பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து ஃபுட்ரு கொடுத்துருப்பாங்க. ஃபுட்ரு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயோ இல்லைனா இந்த மாதிரி வந்து சில்வர்லேயோ அது மாதிரில 2 டைப்பில் இருக்கும். இப்போ ஃபுட்ரில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு ஸ்லைடர் மாதிரி இப்படி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில். இந்த ஸ்லைடர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பட்டன் வச்சு தைக்கிறதுக்கான அந்த அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பட்டன் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான அளவை பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு பட்டன் வந்து தைக்கணுமோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மார்க் பண்ண லைனில் பட்டன் வச்சுக்கிட்டு மேலே கொஞ்சம் இடமும் கீழே கொஞ்சம் இடமும் அந்த பட்டன் வந்து உள்ளே போயிட்டு வர்ற அளவுக்கான அந்த ஹோல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த ஃபுட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து காஜா எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பட்டன் ஹோல் ஃபுட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் 1/2 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கான அளவுக்கான அந்த மார்க்கிங் அது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டர் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பட்டன் வந்து உள்ளே போயிட்டு வரதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அந்த காஜா எடுக்கும்போது. இது மாதிரி நம்ம வந்து பட்டனையும் வச்சு பார்த்துக்கிட்டே அந்த அளவை நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து இந்த ஃபுட்ரு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து காஜா எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷினில் இருக்கிற நார்மல் ஃபுட்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்தது நம்ம வந்து பட்டன் ஹோலில் இந்த ஃபுட்டரை வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து மெட்டீரியலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டன் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம பட்டன் ஹோலுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். நம்மளோட பட்டன் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்லைடரை வந்து தள்ளிக்கிட்டு இந்த லைன் இல்லாமல் கரெக்டாக இந்த சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து மெட்டீரியலில் வச்சுக்கிட்டு ஃபுட்டரை வந்து நம்ம கீழே இப்படி இறக்கி விட்டுறலாம். இப்படி வந்து இந்த லீவரை இறக்கி விட்டுக்கிட்டோம். இறக்கி விட்டுக்கிட்டு நீடில் வந்து இப்போ மேலே தான் தூக்கி இருக்கு. பட்டன் ஹோல் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் லென்த் அது வந்து நம்ம வந்து 0 to 1 இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த செலக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 வச்சுக்கலாம். அடுத்தது நீடில் இப்படி இறக்கி விட்டுக்கணும். இறக்கி விட்டுக்கிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான இடம் வந்தோன்னே நம்ம வந்து நிறுத்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து ஜிக்ஸாக்ல தான் ஸ்டிச் பண்ணி வரும். இப்போ நீடில் வந்து நம்ம மேலே தூக்கிக்கிட்டு அடுத்தது இந்த செலக்டர் வந்து 2ல் நம்ம வச்சுக்கலாம். நீடில் கீழே இறக்கி விட்டு இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஜிக்ஸாக்காக இருக்கும். ஒரு 4-5 முறை நம்ம அந்த ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது செலக்டரில் வந்து 3 வந்து தள்ளிக்கலாம். இப்போ வந்து மேலே தான் வந்து நம்மளுக்கு ஜிக்ஸாக்காக தச்சு போகும். இந்த பக்கம் எந்த இடம் தொடங்கியிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். இப்போ நீடில் மேலே இருக்குது. அடுத்தது செலக்டரில் வந்து 4 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நீடில் கீழே விட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே ஜிக்ஸாக்காக தைக்கணும். ஒரு 4-5 முறை ஜிக்ஸாக்காக நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி தான் நல்லா நீட்டாக இருக்கும். பட்டன் ஹோலை வந்து சீம் ரிப்பேர் வச்சு எப்படி வந்து சென்டரில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊசியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்கிற ஸ்டிச்சுக்கும் கீழே வந்துட்டு நம்ம இந்த ஊசியை குத்திக்கலாம். அது எதுக்குன்னா அந்த மேலே எதுவும் இந்த ஸ்டிச்சு கட் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி குத்திக்கிறோம்.
இப்போ நம்ம சீம் ரிப்பரை அப்படி உள்ளே விட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீம் ரிப்பர் யூஸ் பண்ணி பட்டன் ஹோலை எப்படி வந்து கட் பண்ணலாங்கிறதையும் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பட்டன் ஹோல் தைச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பட்டன் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பட்டன் தைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னாலும் நம்ம எப்படி பட்டன் ஹோலுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டோமோ அதே மாதிரியே நம்ம பட்டன் தைக்கிறதுக்குமே சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு நம்ம எந்த சைஸ் பட்டனை வச்சு தைக்க போகிறோமோ இந்த காஜாக்கு தகுந்த மாதிரியே நம்ம பட்டனையும் வச்சு மேலே கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி கீழே கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இன்னொரு ஐடியாவுமே இருக்குது. நம்ம இந்த பட்டன் ஹோல் தைச்சிருந்ததை மெட்டீரியல் இப்படி மேலே எடுத்து வச்சு பட்டன் ஹோல் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டரில் வந்துட்டு இப்படி நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இது மாதிரி வச்சு நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல வச்சு பட்டனை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டன் தான் தைக்க போகிறோம். இப்போ பட்டன் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நம்மளுக்கு மிஷினில் வந்து ஒரு பல்லு மாதிரி இருக்கும். இந்த ஃபீட் டாகை வந்து உள்ளே நம்ம வந்துட்டு இறக்கிட்டு தான் அடுத்தது நம்ம வந்து பட்டனை வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இதே மெத்தடை தான் நம்ம இப்போ எம்ப்ராய்டரி எல்லாமே தைக்க போகிறோம்னாலுமே அந்த எம்ப்ராய்டரிக்குமே இந்த பல்லை நம்ம உள்ளே இறக்கிட்டு தான் ஸ்டிச் பண்ணிப்போம். நம்ம இந்த பல்லு பார்த்தீங்கன்னா மேலே இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து துணி வந்து ஓடும். இப்போ ஒரே இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த பல்லை இறக்குனா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபீட் டாகை இறக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள் பக்கத்தில் நம்ம பாபின் கேஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லீவர் இருக்கும். இந்த லீவரை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இடத்துட்ட லாக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மேலே இருக்கிற அந்த ஃபுட்ரு வந்து கீழே இறங்கி வரும். இது மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது இப்படி இந்த விரலை வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மேலே இருக்கிற இந்த ஃபீட்பேக் வந்து உள்ளே இறங்கிடுச்சு. நம்ம இப்போ பட்டன்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் வந்து கீழே இருக்கிறது மேலே அந்த பல் வர்றதுக்காக இந்த லீவரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து லீவர் ரிலீஸ் ஆகிடும். நம்ம இப்போ வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வந்து ஃபுட்ரு இருக்கும். மிஷினோட பார்த்தீங்கன்னாலும் 2 டைப் ஃபுட்ருமே கொடுப்பாங்க. நம்ம இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண ஃபுட்ரை யூஸ் பண்ணியுமே பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டன் மட்டுமே ஸ்டிச் பண்ணுறதுக்குனே ஒரு ஃபுட்ருமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டன் நகராமல் இருக்கிறதுக்காக க்ரிப்பு கொடுத்துருப்பாங்க பேக் சைடில். அதுதான் நம்மளுக்கு வந்து பட்டனை வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். அதே மாதிரியே இதுவுமே பட்டனை வந்து க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பட்டன் ஹோல் ஃபுட்ரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பட்டனை வந்து அந்த மார்க் பண்ண இடத்துல அப்படி கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இப்படி உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னாலும் அந்த ஜிக்ஸாக்ல சீல இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். செலக்டரை இந்த சீல வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த பட்டனோட ஹோலில் போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக போகலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படி தள்ளி வச்சுக்கலாம். நம்ம 2 பக்கமும் அந்த ஹோலில் போகுதான்னு செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4-5 முறை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பீக்கு கொண்டு வந்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அந்த பீ தான் நம்மளுக்கு வந்து லாக் ஸ்டிச். இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த 2 ஹோலுமே தைச்சிட்டோம். அடுத்தது இப்படி மெல்லமாக அந்த ஃபுட்டரை மேலே தூக்கி விட்டு மேலே பார்த்தீங்கன்னாலும் அந்த ஜிக்ஸாக்ல சீல இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் செலக்டரை. இப்போ கீழே இருக்கிற அந்த 2 ஹோலுக்குமே பார்த்தீங்கன்னாலும் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துங்க.
அந்த ஹோல்குள்ளே போகுதான்னு செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து மிஷினில் தைச்சிக்கலாம். நாலஞ்சு முறை அந்த தையல் விழுந்ததுக்கு பிறகு நம்ம இந்த மோடை வந்து வி மாற்றிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு வந்து லாக் ஸ்டிச். நம்ம வந்து இப்போ ஒரு பட்டனை வந்து பட்டன் ஹோல் ஃபுட்டரை யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணோம். இப்போ அடுத்த பட்டனை பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஃபுட்டரை யூஸ் பண்ணியே எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லீவரை இறக்கி விட்டு நம்ம இந்த ஃபுட்டரை வந்து இப்படி வச்சுக்கலாம். மெட்டீரியலையும் நம்ம எந்த இடத்துல வந்து அந்த பட்டன் ஸ்டிச் பண்ண போகிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பட்டனை வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபுட்டரை இப்படி இறக்கி விட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்ஸாக்ல சீல இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் செலக்டரை. இதுவும் அந்த 2 ஹோல்குள்ளே போகுதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். போனதுக்கு பிறகு அடுத்தது நம்ம வந்து மிஷினை வந்து இப்போ பெடல் பண்ணிக்கலாம். நாலஞ்சு முறை ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு இந்த செலக்டரில் பார்த்தீங்கன்னா பிஏ நம்ம வச்சு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த 2 ஹோலுமே தைச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஹோல் தான். இந்த ஹோலுக்கும் அதே மாதிரியே இந்த செலக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக்கை வந்து வச்சுட்டு இப்படி கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி ஹோலில் போகலைன்னா இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளிக்கலாம். ஹோலில் போகிற அளவுக்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து பெடல் பண்ணிக்கலாம். நாலஞ்சு முறை தைச்சதுக்கு பிறகு இந்த செலக்டரில் பியை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அந்த பிங்கிற இடம் தான் நம்மளுக்கு வந்து லாக் ஸ்டிச். நம்ம இப்போ வந்து பட்டன் ஹோலும் ஸ்டிச் பண்ணிட்டோம், பட்டனும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பட்டனுமே பார்த்தா அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அப்படியே ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டன் ஹோல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.